இன்றைக்கி பருப்புருண்டை மோர் குழம்பு பண்ண போகிறோம். பருப்புருண்டையில் நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கோம், மோர் குழம்பு பண்ணியிருக்கோம், பருப்புருண்டையில் ரசம் பண்ணியிருக்கோம், மோர் குழம்பும் பண்ணியிருக்கோம். நார்மல் பருப்புருண்டை குழம்பு இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மோர் இருந்தது, அதனால் அந்த பருப்புருண்டை குழம்பு மோர் பண்ணிடலாம். பருப்புருண்டை மோர் குழம்பு ஐயங்கார் ஸ்டைல். ஆமாம், இது வந்து வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் வந்து பொடித்தோலுக்கு. ஸோ பருப்புருண்டை மோர் குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணும்? பருப்பு 3/4 கப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இது வந்து நல்லா ஒரு அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 1/2 இருக்குது. அதுக்கு என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு மிளகா ஒரு 5 மிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம் பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சம், அந்த 2 கருவேப்பிலை. இது போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிடுவேன் நான் இதை மிக்சியில். உருண்டைக்கு 1 டம்ளர் தயிர் வந்து 1 டம்ளர் எடுத்துட்டு ஒரு ஜலம் விட்டு கடைஞ்சி மொத்தம் 2 டம்ளர் ஆக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் பிடிச்சாலும் பரவாயில்ல, புளிக்காட்டலாம் பாபா டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், காரத்துக்கு மிளகா. இந்த இதுக்கு இந்த மிளகா காரத்துக்கு, அதுக்கு காரம் இந்த பட்டை மிளகா. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது இருந்தால் போகிறோம். பருப்புருண்டை மோர் குழம்பு பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு ஒரு மிளகா அப்படி போட வேண்டியதான். ஓகே. இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் அடுப்பில் போட்டுறது பாட்டு வெந்துட்டு இருக்கும். அப்புறம் அதை அரைச்சி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிட்டு போட்டுட்டேன். இது நல்லா வதங்க. தயிர் அரைச்சிட்டேன் பாருங்க, அரைச்சிட்டேன் இல்லையா. அது வந்து வேட்டிலே வேக வச்சிடறேன் கொஞ்சோண்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டு கொதிக்கும் போது இது மோர் கொதிக்கிறதுக்கு இது வேகலை அப்படின்லாம் வந்து கஷ்டப்படுவான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி வேக வச்சு பண்ணிட்டு அப்புறம் பண்ணும்போது அதுலேயே டேரெக்டாக போட்டுடலாம். அப்படியா? ஆமாம். இப்போ அதை வந்து உருட்டி வச்சிடுறேன். வடை மாவு பதம். ஆமாம், வடை மாவு. ஆமாம், கொஞ்சம் குறைக்குறேன்னு இந்த மசாலா வடைக்கெலாம் அடிப்போம்ல, அது கொஞ்சம் என்ன சைஸ் வேணுமோ உருட்டிக்கலாம் நம்ம. நீங்கள் கொடுத்தீங்களா இந்த 13ஆம் குரூப் மேலேருந்து வர அந்த சதுர்மாசம்? நல்லா அந்த இன்ஃபர்மேஷன் அது நல்லா அது சொன்ன மாதிரி முடியும் போது அது வந்து எப்படியோ நம்ம ஹெல்த்துக்கு தான் நல்லது. அதனால் அது வந்து அந்த எல்லாருமே அதை பார்க்கட்டும். அதை திருப்பி இந்த வீடியோக்கு லிங்க் கொடுங்க, அதை பார்க்காதவா பார்க்கட்டும், முடிஞ்சோ அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா. என்ன இருந்தது இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன நவ திருப்பதி போன வீடியோ வரைக்கும் சனி ஸ்தலம் வரைக்கும் பார்த்துட்டோம். திருக்குழந்தை வேங்கடவனன் அது வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ராகு கேது, அது வந்து ரெட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லுவாள். பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் அழகான ஒரு வனத்துக்கு நடுவில் இந்த 2 கோவில் இருக்கும். அந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் திருப்புளியங்குடியிலேருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். ஒரு நல்ல இடமா பார்த்து யாகம் பண்ணுறதுக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு திருநெல்வேலியிலேருந்து திருப்புளியங்குடியிலேருந்து அப்படியே நடந்து போயின்னு இருக்கார். நடந்து போயின்னு இருக்கும்போது அழகான ஒரு வனம், வனத்துக்கு நடுவில் ஒரு பொய்கை. இந்த பொய்கை பக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு இடம் அமைகிறது அவருக்கு. சரி, இங்கே வந்து பெருமாளுக்கு ஒரு கோவில் மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல உழுறார். அப்போ பூமியிலேருந்து ஒரு தராசும் வில்லும் கிடைக்கிறது. அந்த முனிவர் பேர் வந்து ஆத்ரேய சுப்ரபர் அப்படின்னு சொல்லுவார். ஆத்ரேய கோத்திரத்தில் பிறந்தனால ஆத்ரேய சுப்ரபர் அப்படின்னு சொல்லுவார். தராசும் வில்லும் கிடைக்கிறது. அதை கையில் எடுத்த உடனே அந்த தராசு வந்து ஒரு பொண்ணாகவும் அந்த வில்லு வந்து ஒரு ஆணாகவும் மாறிடுறான். அப்போ அவர்கிட்ட கேட்குறான், அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, யார் நீங்கள்? அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், அவன் பேர் வந்து வித்யாதரன். அவன் சொல்கிறான், போன ஜென்மத்தில் எங்களுக்கு வந்து குபேரங்கிட்ட ஒரு சாபம் கிடைச்சிது, அந்த சாபத்தால் இப்படி ஆயிட்டோம். இந்த சுப்ரபர் வரும் வந்து அவரால் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய சேர்ந்து அந்த முனிவரோடைய சேர்ந்து பெருமாளுக்கு அங்கே ஒரு இடம் அமைக்கிறான். அந்த ஊர் பேர் வந்து திருத்துளைவில்லிமங்கலம் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து துளை அப்படின்னா தராசு, வில் அப்படின்னா வில்லை குறிக்கிறது. அதனால் துளைவில்லிமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். அந்த ஊரில் தேவர் பிரான் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு கோவில் வச்சு யாகம்லாம் பண்ணி கைங்கரியம்லாம் பண்ணிட்டு அழகாக வாழ்ந்து வந்துட்டுருக்கார். ஒரு நிமிஷம்,
இப்போ வீட்டில் வேக வச்சுட்டேன் இல்லையா, ஆமாம். இது வந்து இப்போ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஜீரகம் வேண்டாம்னா கொஞ்சம் இஞ்சி கூட வச்சுக்கலாம். டேஸ்ட் இது நல்லா அரைச்சின்றேன், நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சின்னு அப்புறம் கண்டினியூ பண்ணேன். ஓகே. இது ஓரளவுக்கு வெந்துடுத்து தொட்டு பார்த்துட்டேன். ஓகே. அப்போ கடைச்சி வச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் ஜீரகம், அது ஆக்சுவலி இதுக்கு வந்து உப்பு போட்டுனாச்சு. ஸோ இப்போ இந்த தயிருக்கு இது அரைச்சதுக்கு எவ்வளோ உப்புமோ அந்த உப்பு போட்டுக்கணும். போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டுருக்கேன்னா இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்று போடணும். இது கொதிக்கும் போது உடையாமல் இருக்கணும்ல? உடையாது, வேக வச்சிட்டோம் இல்லையா, உடையாது. இது ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? எப்படி கண்டுபிடிக்க இண்டிகேஷன் தெரியுமா? ஃப்ளோட் ஆகி மேலே வரும். அந்தளவுக்கு கொதிக்க விடக்கூடாது, அதனால தான் வேக வைக்கிறோம். நார்மல் பருப்பு உருண்டை குழம்பு ஓகே, இது வந்து ரொம்ப பொங்கினா போகிறோம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு இல்லையா, ரொம்ப மோரை கொதிக்க விடக்கூடாது. அப்படியே பொங்கி மேலே வரும், ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். அப்படியா? டெக்னிக்கல் ஃபால்ட்? ஒரு ஃபால்ட்டும் இல்லை, பரவாயில்ல, இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அப்படியா? அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், பாதியில் உங்களை கட் பண்ணிட்டேன். ஸோ இது விடிய பண்ணிட்டு இருக்கார் ஆத்திரேய சுப்ரபர் அப்படிங்கிற முனிவர். அங்கே வந்து தேவர் பிரான்ங்கிறது அந்த ஸ்தலம், அது வந்து ராகு ஸ்தலம். இந்த ராகு ஸ்தலத்துக்கு தேவர் பிரானுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குது. அந்த பொய்கையிலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அங்கே நடக்கிற தூரம் தான். ஒரு நாள் அப்படி போயிட்டே இருக்கும்போது தேவர் பிரான் பெருமாள் இருக்கா இல்லையா, ஒரு வயசான தோற்றத்தில் வந்து இந்த முனிவர் பின்னாலேயே நடக்கிறார். சேச்சு அவருக்கு தெரியல, இவர் நேரம் அந்த பொய்கைக்கு போகிறாரு, எப்பயும் போல் ஜலம் எடுத்துன்னு வரத்துக்கு. அந்த பொய்கை போன உடனே தேவர் பிரான் பெருமாள் அங்கே இருந்து அப்படியே அவருக்கு காட்சி கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறார், நீ டெய்லி இங்கேருந்து எடுத்துன்னு வரத்துக்கு இங்கேயே நான் வந்துடுறேனே, இந்த இடம் நல்லா தான் இருக்குது, மலை அடிவாரமாக வனமாக இருக்குது, பொய்கை இருக்குது, இங்கேயும் வந்துடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு பெருமாளை பிரதட்சை பண்ணுறான். அதுதான் வந்து அரவிந்த லோச்சனர், கேது ஸ்தலம். அது கேது ஸ்தலம். ஸோ ராகு கேது பக்கத்தில் நடக்கிற தூரம், அருமையான ஒரு வனத்துக்கு நடுவில் குளத்தோட தீர்த்தத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கும் கூட பார்த்துட்டே இருக்கலாம் அந்த இடம். சுற்று பக்கத்துலலாம் அவ்வளோ வீடு கிடையாது. ஸோ அந்த கோவிலில் இருக்கவாளுக்குன்னு தனியாக அங்கே வீடு கட்டி கொடுத்துருக்கா. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம். டிவிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறா. வேலூரில் ஒரு 14-15 கோவில் பண்ணுற மாதிரி இங்கே நவத்திருப்பதியும் இங்கே வந்து டிவிஎஸ் மெயின்டைன் பண்ணுறா. ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ரோடெல்லாம் வந்து அங்கே அப்படியே படுத்து தூங்கலாம், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து அந்த கேது ஸ்தலம் அரவிந்த லோச்சனர் தீர்த்தம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவர் பிரான் பெருமாள் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்துட்டு இங்கே வந்து அஸ்வினி தேவர்களுக்கும் இந்த யாகத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொன்னாராம். அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தேவர்களுக்கு வைத்தியமாக்குறவா. அந்த தீர்த்தம் அதனால இன்றைக்கும் கூட எல்லா விதமான வியாதிகளுக்கு, உடலில் இருக்கிற வியாதிகளுக்கு, சர்ம நோய்களுக்கு அது வந்து நிவாரணி அந்த தீர்த்தம். அந்த தீர்த்துக்கு அதனால தான் அஸ்வினி தீர்த்தம்னே பேர். இந்த தீர்த்தத்தோட மகிமையை வடக்கு வரைக்கும் தெரியும். அதுவும் புராணம் இருக்குது, கதை இருக்குது. இமயமலையிலேருந்து ஒருத்தர் வந்து அவருக்கு நாரதர் முனிவர் சொல்லி, இந்த திருத்துலைவில்லி மங்கலம் போ, அங்கே அஸ்வினி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இன்றைக்கும் கூட நீ அங்கே பார்க்கலாம், வடக்குலேருந்து வர்றவா நிறைய பேர் வருவா கேது ஸ்தலத்துக்கு. தீர்த்தம் வந்து அஸ்வினி தீர்த்தம். நம்ம கமெண்ட்ஸில் கூட யாரோ கேட்டிருந்தா, ஸோ முடிஞ்சால் அதை பார்த்துட்டு லிங்க் கொடுத்துருங்க அதுக்கு. ஓகே, ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இது ராகு கேது. ஸோ இந்த ராகு கேதோட இன்றைக்கி நவத்திருப்பதி 9 ஸ்தலம் பார்த்துட்டோம். ஸோ எல்லோரும் வந்து முடியும் போது போயிட்டு பொறுமையாக வாங்க. டைம் இல்லைன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். இதெல்லாம் டைம் இருந்தால் ஒரு ஸ்தலத்தையும் ஒன்றா பார்த்து பொறுமையாக, ரொம்ப அழகாக இருக்கும் கோவில்லாம். இந்த ராகுகேது வந்து ரம்யமான இடம். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் பார்க்கலாமா? கரெக்டு. ஆமாம். ஸோ ஒரு இது வந்து பொறுமையாக அங்கே வந்து நிறைய சித்திர வேலைப்பாடோட கட்டடம், ரொம்ப நல்லாயிருக்கும். விசேஷங்கள்லாம் நடக்கும். இந்த ஆழ்வார் திருநெல்வேலியில் நம்ம போன அன்றைக்கி தேர் வந்தது, தேர் இழுக்கலாம். அது மாதிரி ஒரு 9-10 நாள் அங்கே தங்கி இருந்து அனுபவிச்சுட்டு வரலாம். டைம் இல்லைன்னா ஒரே நாளில் கூட முடிச்சிடலாம். கண்டிப்பாக போகும்போது எல்லோரும் நல்லெண்ணெய்,
கல்கண்டு வாங்கிட்டு போயிட்டா பூவெலாம் கூட அங்கேயே வாங்கிட்டு போயிடணும். இந்த சுக்கரசலத்தில் மட்டும்தான் பூ எடுத்துருந்தா, எங்கேயுமே பூ இல்லை, துளசியெல்லாம் ரொம்ப இல்லை. வாங்கி போயிட்டோம்னா நம்ம திருப்தியாக கொடுத்துட்டு அப்படியே அந்த சேஞ்சு கையில் வச்சுருந்தோன்னா நல்லது. அங்கே சேஞ்சும் கிடைக்கிறது இல்லை, போட்டுட்டு நல்லா பிரச்சனை பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் போகிறோம், காத்தால சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா ஒரு பாதி பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துன்னு திருப்பி பாதி பார்க்கலாம். ஆமாம், ஆனால் அது பார்க்கணும். இந்த மாதிரி நவ திருப்பதி இருக்கிறனாலையும் சக்கரத்தாழ்வார் இருக்கிறனாலையும் நம்ம வந்து நவகிரகங்களுக்கு தனியாக போகிறது கிடையாது, அது பொங்குறது. அதனால தசவதார ஸ்லோகம் நவத்திருப்பதி ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சக்கரத்தாழ்வார் இந்த தசவதார ஸ்லோகம், தசவதாரங்கிறது அவதாரம் எல்லாமே வந்து இந்த நவகிரகங்களோடு சேர்ந்தது தான். அதனால அந்த ஸ்லோகம் இந்த நவ திருப்பதி முடியும் போது நவ திருப்பதி கொஞ்சம் கும்பகோணம் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது, திருநெல்வேலி பக்கத்துலேயும் இருக்குது. பார்த்துட்டு நம்ம சக்கரத்தாழ்வார் சேவிச்சா போகிறோம். அந்த ஸ்லோகம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சால் கும்பகோணம் போயிட்டு அதே வீடியோ எடுத்து சொல்லலாம். ஆமாம், என்னதான் நம்ம நவத்திருப்பதி பார்த்தாலும் நீங்கள் சொன்ன அந்த 9 திருப்பதியோட கதைகள் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி ஒரு வாட்டி போகணும் போல இருக்குது. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தெரிஞ்ச அப்போ அவ்வளோ தெரியல, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி பார்த்து வரும். திருப்பி ஒரு தடவை போகலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் தாளிச்சு போட்டுருங்க. ஓகே, இப்போ எப்படி நவத்திருப்பதி சொன்னீங்களோ அதே மாதிரி சுதர்சன ஜெயந்திக்கு பிரச்சனை இருக்குது. நல்லா இருந்தது கூட 7-8 சுதர்சன ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு எப்படி சக்கரத்தாழ்வாரை பற்றி சொன்னீங்க இல்லையா, நல்லா இருந்தது இன்ஃபர்மேஷன். நல்லா இருந்ததா? தேங்க்யூ. இது பொங்கிட்டு வருது பார்த்தீங்களா? இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டுறேன். தலையை ரெடி. அதில் வந்து வெள்ளரிக்காய் கூட்டு வச்சுருக்கேன், அது ஆயிரம் கூட்டம், அது நிறைய வாட்டி காமிக்கல. வெள்ளரிக்காய் அந்த பைத்தம்பருப்பு வெள்ளரிக்காய் வேக வச்சுட்டு சாம்பார் பொடி போட்டு இறக்குறது தான். இது வந்து இப்போ இதுவும் எடுத்து பாருங்கள், நல்லா அதுமாதிரி உருண்டை எடுத்து பாருங்கள். பருப்பு உருண்டை மோர் குழம்பு. ஆமாம், ரெடி. ஓகே, வெண்டைக்காய் சூப்பர். ஜென்ரலாக மோர் குழம்புக்கு வந்து பருப்பு உசிலி நல்லாயிருக்கும், இது பருப்பு உருண்டையே போட்டதுனால நம்ம ஒரு பொடி சொல்ல பண்ணிட்டோம். அமர்கழம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ஜெய்ஸ்ரீ.